ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு ரெசிபி. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கருவடகம், 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து இது நல்லா வதங்குற ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் மசிச்சு விடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 கப்பு புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு இதை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வரும்போது 2 கப் திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு தேவைக்கேற்ப நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம், நான் இப்போ இந்த குழம்புக்கு வஞ்சரம் மீன் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்க. இப்போ இதை ஒரு 8 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு நீங்கள் ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மோமோ சைலண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.